அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். எத்தனையோ சோதனைகள், அவமானங்கள், பழிகளை கடந்திருக்கிறேன். அம்மாவை சொல்லி சொன்ன அபாண்டமான வார்த்தைகள் அசிங்கமா இருக்கு என நேற்று நடந்த பாமக கூட்டத்தில் கலங்கியபடி அன்புமணி பேசினார். தேர்தல் கமிஷனில் உள்ள விவரப்படிதான் தான் கட்சியின் தலைவர் என மீண்டும் பிரகடனப்படுத்தி பேசிய அன்புமணி, பொருளாளர் பதவியிலிருந்து ராமதாஸால் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட திலகபாமா அதே பதவியில் தொடர்வார் எனவும், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான தனக்கே நியமனம் செய்யவும் பதவி நீக்கம் செய்யவும் உரிமை உள்ளது எனவும் விளக்கினார். இந்நிலையில் ராமதாஸால் நியமனம் செய்யப்பட்டவர்களின் நிலை பற்றி தகவல் எதுவும் இல்லை. இதன் மூலம் அன்புமணி பிரிவு மற்றும் ராமதாஸ் பிரிவு என பாமக உடைந்துள்ளது. எனினும் அன்புமணி பக்கம் ஆதரவாக கட்சி பதவியில் உள்ளவர்கள் உள்ளனர். ராமதாஸ் 100 பேரை அழைத்தும் வெறும் 8 பேர் மட்டுமே வந்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. இதன் மூலம் அன்புமணிக்கு கட்சியில் ஆதரவு இருப்பதாக அறியப்படுகிறது. அரசியல் நோக்கர்கள் இது குறித்து கருத்து கூறுகையில், ஆளும் கட்சியான திமுக மீது மக்கள் அதிருப்தி அதிகமாக இருப்பினும் எதிர்க்கட்சிகள் உடைந்திருப்பதால் திமுகவிற்கு கொண்டாட்டம் என தெரிவித்துள்ளனர். அதிமுக EPS, OPS, TTV, சசிகலா என பிரிந்திருக்க பாஜகவில் அண்ணாமலை என்ன ஆனார் என்று தெரியாமல் அவர் ஆதரவாளர்கள் நயினார் நிலைமையை விரும்பாமல் இருப்பதும், பாமகவில் தந்தை மகன் பிரச்சனையால் கட்சி இரண்டாக உடைந்திருப்பதாலும், இவை அனைத்திற்கும் மேலாக எதிர்க்கட்சி ஓட்டுகளை சீமானும் விஜயும் அங்கும் இங்கும் கொஞ்சம் பிரிப்பதாலும், திமுக கூட்டணி உடையாமல் வலுவாக இருக்கும் காரணத்தாலும் இது திமுகவிற்கு கொண்டாட்டம், பொற்காலம் என தெரிவித்துள்ளனர். பாமகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சனைக்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேலும் மற்றொரு கேள்விக்கு பதிலளிக்கையில், தமிழகத்தில் தற்போது முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் உள்ளது. போலீசார் சரியாக எங்கேயுமே நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. கேட்டால் நாங்கள் தான் உண்மையான ஆட்சி செய்கிறோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் மார்த்தட்டி பேசுகிறார். இதுபோன்ற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கிறது என தெரிவித்தார். தங்க நகை கடன்கள் தொடர்பான வரைவு வழிகாட்டுதல்கள் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதிய கடிதத்தில் நான் எழுப்பிய பிரச்சனைகளுக்கு நிதியமைச்சகம் பதிலளித்துள்ளது என்பது மகிழ்ச்சி என கூறியுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், விவசாயிகள் மற்றும் தினசரி வருமானம் ஈடுபட்டவர்கள் போன்ற சிறிய கடன் வாங்குபவர்கள் நலன்களை பாதுகாப்பதும், சரியான நேரத்தில் மற்றும் அணுகக்கூடிய கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றேன். இந்த பிரச்சனை குறித்து நேர்மறையாக பரிசீலனை செய்ததை பாராட்டுவதோடு, ஏழைகள் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் கொள்கைகள் தொடர்பாக மாநில அரசுகளுடன் முன்கூட்டிய ஆலோசனை செய்த பிறகே முடிவெடுக்கப்படும் என வலியுறுத்தியுள்ளார். கன்னட மொழி எப்போது தோன்றியது, கன்னடம் இனம் எந்த காலகட்டத்தில் தோன்றியது என்பதை வரலாற்று பூர்வமாக சொல்லுங்க என்று நாடக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது செய்தியாளர்கள் எழுப்பிய பல கேள்விக்கு சீமான் பதிலளி பேசினார். அப்போது கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை வெளியிட மாட்டோம் என்று கன்னடர்கள் கூறுவது குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதிலில், கர்நாடகாவில் தானே தக் லைஃப் படம் வெளியாகாது. உலகம் முழுவதும் 13 கோடி பேர் தமிழர் பரவி இருக்காங்க. கன்னட மொழி பற்றி பேசியதால் கமலஹாசனின் படத்தை தடுக்கிறீங்க. தம்பி விஜய் என்ன பண்ணாரு? அவர் படத்திற்கு எதுக்கு தடை விதித்தீர்கள்? உங்களுக்கு தமிழர் என்றாலே ஒரு வெறுப்பு. அதே கர்நாடகாவிலிருந்து வந்த ஈவேராவுக்கு தமிழ் என்றாலே வெறுப்பா இருக்கு. சனிய தமிழை ஒழுங்க என்றார். ஆனால் கன்னடரான அவரை நாங்க தமிழர் தலைவரா ஏற்க வேண்டும். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ் என்றாலே அவ்வளவு கசப்பு, அருவருப்பா இருக்கு அவங்களுக்கு. தமிழில் இருந்து பிறந்த மொழி என்பதை என்ற வரலாற்றை ஏற்கனவே கன்னடர்களுக்கு வெறுப்பா இருக்கு. நாங்க தமிழர்கள், எங்களின் தோற்றுவாய் எது, எங்களுடைய தொடக்கம் எது, மொழியின் தொடக்கம் எது என்று வரலாற்று பூர்வமாக சொல்றோம். அதே போலவே கன்னட மொழி எப்போது தோன்றியது, கன்னட இனம் எந்த காலகட்டத்தில் தோன்றியது என்பதை வரலாற்று பூர்வமாக சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ண வேண்டும், அதற்காக இப்படி பண்ணுகிறார்கள் என கூறினார். ஈவேராவுக்கு ஜாதி சாயம் பூசுவதாக தவிக தலைவர் விஜய் கூறியது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த சீமான், அது எல்லாம் ஒன்றும் இல்லை. ஈவேராவை ரொம்ப நாட்களாக நாயக்கர் என்றுதான் கையெழுத்து போட்டார். இங்கு வெளியான ஈவேரா படம் ஆந்திராவில் நாயக்கர் என்ற பெயரில் தான் வெளியானது. அவர் எழுதிய கடிதத்தில் எல்லாம் நாயக்கர் என்றுதான் போட்டுள்ளது. தம்பி விஜய் ஏதோ சொல்கிறார் என்றார். உங்களின் வீட்டில் இருப்பவர்களை ஜனநாயக கடமையை முறையாக செய்ய சொல்லுங்கள். இதுவரை ஊழலே செய்யாதவர்களை தேர்வு செய்யுங்கள் என்று நேற்று மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டினால் அஞ்ச மாட்டோம் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை. இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் போது அந்த நடவடிக்கை தொடரும். அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டினால் அதற்கு அஞ்ச மாட்டோம். இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதலால் பேரழிவிற்கு உள்ளான பிறகு பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்காக கெஞ்சியது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு ஆயுதங்களின் சக்தியை உலகம் கண்டுள்ளது. நமது இந்திய ஆயுதங்களும் பிரம்ம
பிரம்மோஸ் ஏவுகணையும் எதிரியின் எல்லைக்குள் நுழைந்து பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன. இலக்குகள் தீர்மானிக்கப்பட்ட இடங்களில் குண்டுவெடிப்புகள் நடத்தப்பட்டன. எதிரி எங்கிருந்தாலும் அவன் விரட்டி அடிக்கப்படுவான். இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பயங்கரவாதிகள் முகாம்களை துல்லியமாக தாக்கி அழித்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எதிரிக்கு தூக்கமில்லாத இரவுகளை பிரம்மோஸ் ஏவுகணை கொடுத்தது. பாகிஸ்தான் அரசு மற்றும் அரசு சாராதவர்களின் சூழ்ச்சி இனி வேலை செய்ய போவதில்லை. பாதுகாப்பு துறையில் பெரிய நிறுவனங்கள் யூபிக்கு வருகின்றன. AK-203 துப்பாக்கி உற்பத்தி அமேதியில் தொடங்கியது. பஹல்காமில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் கான்பூரின் மகன் சுபம் திவேதியும் தனது உயிரை இழந்தார். மகள் ஐஷான்யாவின் வலியையும் கோபத்தையும் நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் என்று பிரதமர் மோடி பேசினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லை பாதுகாப்பு படையினரால் பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பாகிஸ்தானுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 26 பேரில் ஒருவரான சுபம் திவேதியின் குடும்பத்தினரை பிரதமர் மோடி சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள மோடி விமான நிலையத்தில் அவர்களை சந்தித்து பேசினார். இது மிகவும் உணர்ச்சி பூர்வமான சந்திப்பு என்று சுபமின் உறவினர் சௌரப் திவேதி கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கைக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தற்காலிக அனுமதி வழங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரியை அறிவித்தார். டிரம்ப் அரசின் இந்த நடவடிக்கையால் அமெரிக்க பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டதாக கூறி பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இவற்றை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது. அப்போது 1977ஆம் ஆண்டு சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின் அடிப்படையில் வரியை டிரம்ப் உயர்த்தியதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதிபரின் அவசர தீர்மானம் சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகுமா என்பதை பார்லிமெண்ட் விவாதிக்க முடியும், நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என அதிபர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை நிராகரித்த அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் உலக நாடுகளின் மீதான பரஸ்பர வரி விதிப்புக்கு தடை விதித்தது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் கடுமையாக விமர்சித்தார். அரசின் வரி விதிக்கும் முறைக்கு தடை விதிப்பது நீதித்துறையின் அத்துமீறல் என்று விமர்சித்தார். மேலும் தேர்வு செய்யப்படாத நீதிபதிகள் அதிபரின் முடிவுக்கு தடை விதிப்பது ஆபத்தான போக்கு என்றும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வரி விதிப்பு முறையில் நீதிமன்றம் தடை விதித்த விவகாரத்தில் அவசர நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. இது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சீன மாணவர்கள் தான் அதிகம் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களை சீனா சுரண்டுவதையும் ஆராய்ச்சி விவரங்கள் மற்றும் அறிவுசார் சொத்துக்கள் திருடப்படுவதையும் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பவர்கள் அல்லது பிரச்சனையை உண்டாக்குபவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதே வேளையில் அமெரிக்காவின் சீன மாணவர்களுக்கான விசா ரத்து முடிவால் எத்தனை சீன மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற விவரத்தை அளிக்க டாமி ப்ரூஸ் மறுத்துவிட்டார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.